சுவையான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்துக்கும் சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வரும். கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இனி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இனி மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், கலருக்காக. 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இனி எல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், மசாலா நல்லா பிடிச்சி வந்துருச்சு. இனி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையோட மஞ்சள் கருவை கடைசியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது உடையாமல் இருக்கும். மஞ்சள் கருவை சேர்த்தாச்சு. இனி லைட்டாக வதக்கி விட்டால் போதும். மல்லியில் தூவிக்கலாம். பாருங்கள், சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இதை சாப்பாட்டு கூட தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சப்பாத்தி பூரி சாப்பாடு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.